ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ அருமையான ஒரு மாலை நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேங்க. என்ன தெரியுங்களா? நம்ம காலிஃப்ளவரை வச்சு தான் ஒரு வடை செஞ்சு காட்ட போகிறேன். உங்கள் முன்னாடி இதை பாருங்க, காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வர மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தாங்க இது. வீட்லேயே குறைஞ்ச நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா, வடை செய்யறதுக்கு ஒரு காலிஃப்ளவருங்க, இது ஒரு பூவு அப்படியே நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். அப்படியே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிடுங்க. இதை பாருங்க, எந்தெந்த பீஸா கட் பண்ணிருக்க பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிடுங்க. முதல்ல வந்து ஒரு பாத்திரத்துல வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்குது, தண்ணி லைட்டா வந்து சூடாயிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து முதலே நீங்க தண்ணி வச்சிருங்க. அப்பதான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து வேலை செய்யறது ஈஸியா இருக்கும். கொஞ்சம் தண்ணி வச்சிருங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், லைட்டா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டுருங்க. காலிஃப்ளவர் போட்டுட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இதில் புழு இருக்கு இல்லைங்களா, அப்படியே அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் பூ வந்து சுத்தமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லாத்துக்கும் வாட்டமாக இருக்கும். இது அப்படியே வந்து இதை வேக வச்சு லைட்டாக வந்து சீவ போகிறோம். ஒரு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிச்சா போதுங்க, எடுத்துடலாம். அதில் உள்ள புழுவெல்லாம் வெளியே வந்து செத்து போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே லைட்டாக போட்டு நம்ம எடுத்துட்டு நான் உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறேன். நல்லா ஆறி போச்சுங்க, தண்ணியெல்லாம் நல்லா ஆறி போச்சு. இது என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கிரேட்டர் எடுத்துங்க. இதில் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற, நல்லா வந்து ஹோல்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற இதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு பூவை எடுத்து இது எதுக்கு நான் விட்டுருக்கேன்னா, இப்படி அறிங்க நீங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே நான் பிடிச்சிட்டு நம்ம வந்து இது சீவணும். பிடிச்சிட்டு சீவத்துக்கு வாட்டமாக இருக்கும். நீங்கள் மொட்டையாக கட் பண்ணக்கூடாது. அதனால் இதை விட்டுருங்க. இந்த பக்கத்தை வந்து இந்த காம்பு பக்கத்தை விட்டுருங்க. அப்படியே லைட்டாக வந்து அப்படியே சீவிடுங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இப்படி நம்ம சீவனாவே வந்து நமக்கு வந்து அழகாக விழுந்துருவோங்க. கீழே பூவாக விழுந்துடும். அதுக்கு தான் நம்ம வந்து இதை வச்சுருக்குறோம். நம்ம இதை பாருங்கள், இந்த காம்பு வச்சுருக்குறோம். காம்பு பக்கம் வச்சு நீங்கள் இது பண்ணினாவே அது அழகாக விழுந்துடும். இதை பாருங்கள், இதை விழுது பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள். இந்த மாதிரி விழுந்துடும். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து எல்லா காலிஃப்ளவரையும் வந்து நம்ம அப்படியே திருவி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அறியக்கூடாது. ஏன்னா நம்ம வடை தானே செய்ய போகிறோம். அப்படியே வந்து எல்லாமே வந்து அறியக்கூடாது. அதனால் வந்து நம்ம சின்ன சின்னதாக நான் இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. அப்படியே கிரேட்டரில் போட்டு திருவிடுங்க. ஏன்னா இது வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா. இது எதுக்கு நம்ம கீழே போடணும்? எல்லாமே சாப்பிட்ற பொருள் தானுங்களா. அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கிரேட்டர்லேயே வந்து கையை வச்சு நல்லா இது பண்ணிவிடுங்க. இது மாதிரி இதை பாருங்கள், பூ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருவி வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா துருவி வச்சு இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம நல்லா துருவி வச்சுருக்குறோம். கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி வச்சுருக்குறோம். அதனால் இப்போ வந்து இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. இது பாருங்கள், எவ்வளோ தூளாக இருக்குது பாருங்கள். இதுதான் வடைக்கு கரெக்டான பதம். நம்ம இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர், அதை இதில் போட்டுருங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை இதில் போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்குங்க. ஆல்ரெடி வந்து மிளகாய் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மஞ்சத்தூள் போட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து மஞ்சத்தூள் வேணாம். கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் போட்டுக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு. இதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. கடல் மாவு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா நல்லா இருக்காது. அதனால் இது 100 கிராம் கப்பு. அரை கப்புக்கு வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. ஏன்னா இதில் உள்ள தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிருங்க. இதில் லைட்டாக வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். நல்லா கரெக்டான பதம். தண்ணியெல்லாம் எதுவுமே நான் ஊற்றலை பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பர் பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ கரெக்டான பதம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது ஒன்று நம்ம தட்டி போகிறதுக்குள்ளே வந்து ஒன்று தீஞ்சு போயிடும். அதனால் இதை பாருங்கள், இதே மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோன்னா அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம வடையாக தட்டி போட்டலாம். ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டையாக நம்ம வந்து இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் இது பாருங்க பிடிச்சி வச்சுட்டோம். நான் ஒரு பூவில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 11 உருண்டை வந்ததுங்க.
நீங்கள் அதே மாதிரி பெரிய பூ 2 பூவை கூட வச்சுன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பூவை ஆட் பண்ணிக்கோங்க. பூவை திருவர இதில் தான் இருக்குது. எனக்கு ஒரு பூவில் வந்து 11 வடை வருது. இப்போ நம்ம இதை எப்படி கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா நல்லா காஞ்சிட்டு இருக்குதுங்க. நல்லா கொஞ்சம் நல்லா காய விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே கையில் அப்படியே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடை நம்ம இப்படி தட்டி நம்ம உருண்டையாக பண்ணி வச்சுருந்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இது. அப்படியே ஒரு கடைன்னு போட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி இந்த எண்ணெயில் வந்து அப்படியே மெதுவாக விடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. அது வரைக்கும் அப்படியே திருப்பி போட்டு விடுங்க. நல்லா வேகட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. பருப்பு சேர்க்கல, அரிசி சேர்க்கல, எந்த இதுலேயும் சேர்க்கல. கடலை பருப்பு, நம்ம கடலை பருப்பில் தான் வடை செய்வோம். உளுத்தம் பருப்பில் வடை செய்வோம். அரிசியில் கூட வடை செய்யலாம் இதுங்க. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்காத, எந்த பருப்பையும் நம்ம ஆட் பண்ணாத ஒரு வெஜிடபிள்ஸ் கலந்து ஒரு வடை செஞ்சுருக்கோம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு சண்டே டைமில் இதெல்லாம் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா, இதை மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, காய்கறி குழந்தைங்க சாப்பிடலன்னா இதை கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம எடுத்துடலாம் வடையை. இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. செம சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், செம சூப்பராக வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் முன்னாடி பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கே பார்த்த உடனே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் இருக்குது, அதையும் நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அடேங்கப்பா, காலிஃப்ளவர் வடையா இது? இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்களேன். ஆனால் ஒரு தடவை நீங்கள் ருசித்து பார்த்துட்டிங்கன்னா மறு தடவை இதையே செய்யணும். இதெல்லாம் நம்ம வந்து பருப்பு வடை, கடலை பருப்பு வடைலாம் எதுக்கு செய்கிறோம்? அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இதுலேயே நீங்கள் வந்து உற்சாகமாக செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். நான் சொல்ல வேணாம், நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுங்க. குழந்தைங்க ருசித்து பார்த்தாவே அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்கல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு, என்னுடைய வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியும் வந்து நோட்டிஃபிகேஷனில் அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து ஒரு வடையை நான் வந்து பிரித்து காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு வடையை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து அல்டிமேட்டாக தெரியுதுங்களா? அப்படியே நான் பிரித்து காட்டுறது பாருங்கள். சவுண்ட் அப்படியே மொறுன்னு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செம அடங்கப்பா, எவ்வளோ செம சூப்பராக இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு வடை கூட அந்த அளவு நல்லா இருக்காது, அதை விட சூப்பராக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உங்களோட விடைபெறுவது உங்களால் மேல். நாளைக்கு புது வீடியோவில் புது டிஷ்ஷோடு சந்திக்க வரோம். விடைபெறுகிறது. ஓகே தென் பாய்.